முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 93, செல்லலை அம்பொழில் அப்படின்னு துவங்குகிற பாடல். இந்த பாடலும் தலைவி தன்னுடைய விரகத்தை வெளிப்படுத்துவதான பாடலாகவே அமைந்திருக்கிறது. இந்த பாடலில் அருணகிரிநாதர் வழக்கம் போல புராணத்திலிருந்து ஒரு அபூர்வமான கதையை சொல்றார். அதாவது சிவன் பிக்ஷாடனராக வந்து பிரம்மனுடைய தலையை கொய்து அந்த கபாலத்தை கையில் ஏந்தினார். பிரம்மகத்தி தோஷத்தில் ஏற்பட்டதுனால அவர் அந்த கபாலத்தை ஏந்தி உலகெங்கும் பிக்ஷை எடுக்கிற போதும் திருமால் தன்னுடைய இரத்தத்தை அந்த பாத்திரத்தில் நிரப்பியதாக சிவபுராணத்தில் ஒரு கதை உண்டு. அந்த கதையை இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். திருமாலை பற்றி குறிப்பிடும்போது சிவனுடைய பிக்ஷை பாத்திரத்தில் தன்னுடைய இரத்தத்தை நிரப்பிய அப்படின்னு குறிப்பிடுகிறார் இந்த பாடல்ல. இப்போ நம்ம பாட்டை பார்ப்போம். செல்லலை அம்பொழில் சூழ் செந்திலான் அறியான் இறை கை செல்லலை அம்பொழில் எங்கனும் ஏற்ப என தெரித்த செல்லலை அம்பொழில் அங்கை கருள் திருமானிரம்போல் செல்லலை அம்பொழில் ஆகவமாதுயிர் சேதிப்பதே. பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம் என்றால், செல் அலை அம்பொழில் சூழ் செந்திலான் அறியான் இறை கை செல்லல் ஐயம்பொழில் எங்கனும் ஏற்ப என தெரித்து செல்லல் ஐயம்பொழில் லங்கைக்கு அருள் திருமால் நிறம் போல் செல் அல் ஐயம்பு ஒழி லாகவம் மாது உயிர் சேதிப்பதே. மாது உயிர் சேதிப்பதே, இந்த பெண்ணினுடைய உயிரை வருத்துகிறான். இந்த பெண்ணினுடைய உயிர் வருந்துகிறது, விரகத்தினால் வருந்துவதை அந்த செந்திலான் அறிவதில்லை என்று குறிப்பது போல இந்த பாடல் இருக்கிறது. பதப்பிரிவுகளை பார்த்தோம்னா, செல் அலை அம்பொழில் சூழ் செந்திலான் அறியான். செல்ன மேகங்கள், அலைன அசைக்கின்ற, அம்பொழில் சூழ் பொழில்ன தோட்டங்கள் சோலைகள், அழகிய சோலைகள் சூழ்ந்து, அதாவது மேகங்கள் தவழக்கூடிய அளவுக்கு உயரமான மரங்களை கொண்ட அழகிய சோலைகள், அந்த சோலைகளால் சூழப்பட்ட செந்தில் மாநகரம். அந்த செந்தில் மாநகரத்திற்கு தலைவனாக இருப்பவன் முருகன். செந்திலான் அறியான், அவன் என்னுடைய இந்த துன்பத்தை அறிவதில்லை. இறை கை செல்லல் ஐயம்பொழில் எங்கனும் ஏற்ப என தெரித்து. இந்த வரியில் திருமாலை பற்றி சொல்கிறார். இறை கை, இறைனா இறைவன் சிவபெருமான். கை செல்லல் ஐயம்பொழில் எங்கனும் ஏற்ப, அதை கொஞ்சம் மாற்றி போட்டுக்கணும். இறை கை ஐயம்பொழில் எங்கனும் ஏற்ப செல்லல், அதாவது இறைவன் மற்ற இடங்களில் போய் பிக்ஷை எடுக்க வேண்டாம் என்று தன்னுடைய இரத்தத்தை நிரப்பிய அப்படிங்கிற பொருள் வரும். இறை கை சிவபெருமானுடைய கை, ஐயம்பொழில், பொழில்னா உலகம், பொழில் எங்கனும் இந்த உலகம் முழுவதும், ஐயம் ஏற்ப பிச்சை எடுப்பதற்கு, செல்லல் போக வேண்டாம் என தெரித்த என்று தன்னுடைய இரத்தத்தை சிவபெருமானுடைய பிரம்ம கபாலத்தில் ஒழுகவிட்டவர். செல்லல் ஐயம் பொழில் லங்கைக்கு அருள் திருமால். செல்லல்னா துன்பம், ஐயம்னா பயம், லங்கை லங்காபுரிக்கு, பொழில் லங்கை அப்படின்னா பெருமை வாய்ந்த லங்காபுரிக்கு அருள் திருமால். அந்த லங்காபுரிக்கு பயத்தையும் துன்பத்தையும் உண்டாக்கின மகாவிஷ்ணு. அவனுடைய நிறம் போல் செல் அல் ஐயம்பு லாகவமாது உயிர் ஒழி செதிப்பதே. திருமாலுடைய நிறம் போல், சிவபெருமானுடைய கையில் இருந்த கபாலத்தில்
நீ வேறெங்கும் போய் பிக்ஷை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய உதிரத்தை ஒழுக விட்டவனும் லங்காபுரிக்கு பயத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தினவனும் ஆன மகாவிஷ்ணுவுடைய நிறம் போல், கரிய நிறம் போல் விளங்குகின்ற, செல் அப்படின்னா விளங்குகின்ற, அல் ஐயம்பு, அல்னா இருட்டு, இருள் நேரத்தில், ஐயம்பு மன்மதனின் 5 பாணங்களும், லாகவமாது இந்த மென்மையான பெண்ணின் உயிர் ஒளி செதிப்பதே, உயிர் பிராணனானது அழிந்து போகும்படி செதிப்பதே, வருத்தி நீக்குவதை, முதல் வரியில் இருக்கிற செந்திலான் அறியான் அதை சேர்த்துக்கணும். இந்த திருமாலின் நிறம் போல இருக்கின்ற, கரிய நிறம் போல இருக்கின்ற இந்த இருட்டை, இருளில், இரவு நேரத்தில் மன்மதனுடைய பாணங்கள் 5 புஷ்ப பாணங்களும் என்னை வந்து தாக்குகின்றன, இந்த மென்மையான பெண்ணின் உடலை வருத்துகின்றன. இதை அந்த செந்திலான் அறிவது இல்லை அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாசரணம்.